பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவு இல்லத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மரியாதை செலுத்தினார். சென்னை தி-நகரில் உள்ள காமராஜரின் நினைவு இல்லத்தில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு விஜய் வசந்த் எம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் ராமசாமி மற்றும் மாம்பலம் ராஜேந்திரன், சித்ரா கிருஷ்ணன், சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பலகையில் விஜய் வசந்த் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த், மதிய உணவு திட்டத்திற்கு கரைபடியாத கைக்கு சொந்தக்காரரான காமராஜரின் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாக தெரிவித்தார். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எல்லார் மனதிலும் நிறைந்திருக்கும் ஐயா காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள் அன்று அவரை வாழ்த்து வணங்குகிறோம். அவர் செய்த தொண்டுகளை நாம் எல்லாருக்கும் நினைவூட்ட வேண்டியது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, அவர் பண்ண இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். எல்லாருக்கும் அவர் செய்த ஆற்றலையும், அதாவது கரைப்படாத கைக்கு சொந்தக்காரராக இருந்த அவரை நாம் என்றும் போற்றி வணங்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் இதற்கு ஒரே ஆள் சரியாக இருப்பது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தால் நம்ம சொல்லலாம். அதனால் இன்றும் அவர் புகழை போட்டு வணங்குவோம். இதேபோல் காமராஜர் நினைவு இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KV தங்கபாலு காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் தலைவர் காமராஜர் அவர்கள் உருவாக்கிய லஞ்ச லாவண்யமற்ற நல்லாட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்ற பெருமை இன்றைக்கு இந்த 124 பிறந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். தலைவர் காமராஜருடைய வழியில் நடப்போம், காந்தியத்தை காப்போம். இந்திய தேசிய காங்கிரசின் தலைமையில் வரும் நாட்களில் தலைவர் ராகுல் காந்தியின் மத்தியிலும் நல்லாட்சி அமைப்போம். இதனிடையே சபாநாயகர் JCD பிரபாகர் காமராஜரின் நினைவு இல்லத்தில் மரியாதை செலுத்தினார்.